நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்த்தெழு உயர்த்தினார் உன்னதர் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதான வரங்களும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மறித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோனே உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே, அளவில்லா திரு ஆக்கி மீதினை அவனைக்கோ அழுப்பி, அவனையார் கழுப்பி. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்தோமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார்,
சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நன்மைகள் செய்தார். ஒரு சகோதரன் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையில தேவன், அவர் தாழ்ந்த நிலையில இருந்து காலில் செருப்பு கூட போட முடியாத சூழ்நிலையில இருந்து இன்றைக்கு அவர் ஒரு கோட்டீஸ்வரனாக இருக்கிறார். அந்த சகோதரனை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர் மாத்திரம் இல்லைங்க, ரொம்ப 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 நல்லவர். அந்த தேவனை நாம் இன்றைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரதர் தினகரன் ஐயா அவங்க சொல்லுவாங்க, நன்றி மாத்திரம் செலுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை. இன்றைக்கு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இந்த 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கிருபை. பிரியமானவர்களே, இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தவர்கள் இப்பொழுது யாரையும் பார்க்க முடியவில்லை, சென்று விட்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா only for a sophisticated life. We want to sacrifice life. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்றாரு, இன்றைக்கு வைத்திருக்கிறார் ஜீவனோட. நம்ம சுகபோகமா வாழ்வதற்காக அல்ல, தியாகமான வாழ்க்கை வாழ்வதற்காக. இந்த நாளிலும் அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாடல் என்ன அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க, நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு செய்தது எல்லாம் யாருக்காக? நமக்காக செய்திருக்கிறார். ஆண்டவர் சூரியனை படைக்கும் பொழுதும், சந்திரனை படைக்கும் பொழுதும், இயற்கையை படைக்கும் பொழுதும், காற்றை படைக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் எல்லாருக்காக தான் செஞ்சார். ஆனா இன்னைக்கு மனுஷன் எல்லாரும் எல்லாருக்காக இருக்கிறோமா? தனக்கு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம் அப்படின்ற நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் என்று நமக்கே தெரியாது. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஐஸ்வர்யவன் விண்ணரசில் நுழைய தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த அடுத்த பாடல் பாருங்க, என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே,
உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன்னாமம் சொன்னால் போதும் ஆமென், பேய்கள் ஓடுதையா, உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. எஸ், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றை மாற்றினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றை மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும். இந்த மனுஷன் மாறவே மாட்டான், இந்த மனுஷன் இப்படிதான் இருப்பான், இவன் இவ்வளவு பெரிய பாவியான மனுஷன், இவனுடைய வாழ்க்கை இப்படியே தான் முடிய போகிறது என்று அநேகர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை என்னாலே மாற்றக்கூடும். அல்லேலூயா. அவனை என்னாலே மாற்றக்கூடும். இந்த உலகத்தாலே கூடாதது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் விண்ணுலகத்துக்குரியவன், என்னாலே எல்லாம் கூடும். 4 நாட்கள் நாற்றம் எடுத்த லாசருவை என்னாலே உயிரோடு எழுப்பக்கூடும், என்னாலே எல்லாமே கூடும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதனால்தான் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமே இல்லை. உதாரணம் பாருங்க, கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயலை அகற்றினீரே, அந்த புயலினுடைய வேகத்தை அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சவுண்டும் மற்ற காரியங்களை அதை பெய்த்து கொண்டு போகிறதை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரிப்போம்,
அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு மனிதனுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை பிரியமானவர்களே. சரீரத்தை கொள்ள வல்லவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சரீரத்தையும் ஆவியும் கொள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையை அடக்க ஒருவனாலும் கூடாது. இந்த மெட்ராஸ் பாஷையில சொல்ல போனா அவனா பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லி சில சொல்லுவாங்க. ஐயோ அவன் ரவுடி, அவன் வந்தான்னா அவ்வளவுதான் பயப்படுவாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெறும் சரீரத்தை மட்டும்தான் கொள்ள வல்லமை உள்ளவன், உள்ள இருக்கிற ஆத்மாவையும் கொள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காக்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கடந்த 11 மாதங்கள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. எத்தனையோ சூழ்நிலைகள் வருகிறது, வெளியிலே கடந்து போகிறோம், பிள்ளைகள் வெளியிலே கடந்து போகிறார்கள், வருகிறார்கள். எத்தனை ஒரு பாதுகாப்புங்க! இப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கிற தேவன். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், அவர் செட்டைகளின் நிழலிலே நம்மை மறைக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலிலே நம்மை மறைக்கிறார். கோழி குஞ்சு கழுகுகளுக்கு எப்படி அந்த குஞ்சுகளை அடைக்காத்துக் கொள்ளுகிறதோ, எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ, அப்படி போல நம்மளை பாதுகாக்கிற தேவன். வானாதி வானம் கொள்ளாத தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், என்றென்றும் சதா காலம் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இஸ் எட்டர்னல் காட். இன்றைக்கு இருக்கிற கடவுள்களை குறித்து சொல்லுகிறார்கள், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், தானியேல் ஆராதித்த தேவன், தாவீது ஆராதித்த தேவன், இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன், இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா. இந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்தீரே ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எத்தனை பெரிய காரியம் செய்திருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறுமந்தையை பயப்படாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ், இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். அல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த துதி பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த உரிமையோடு சொல்லணும், அந்த இயேசப்பாவை. இந்த உலகத்துக்கே அப்பாவா இருக்கிறார் அவர். எல்லாரும் இயேசப்பா இயேசப்பா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் நித்திய ஜீவன் இந்த உலகத்துல கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரித்து இந்த நாளிலும் கர்த்தருடைய காலத்துல பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த நாட்களிலே இந்த
ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல இந்த அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்டவைகள், கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். அப்போ அதில் பார்த்து கொண்டு வந்தது முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவடக்கம். இந்த கடந்த வாரத்திலே பார்த்த அந்த நாவடக்கம் இருக்கும் பொழுது, அந்த மனிதனை பார்க்கும் பொழுது இவன் ஒரு வித்தியாசமானவனா இருக்கிறானே, அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டேங்கிறான், எந்த விஷயத்தையும் துணிஞ்சு பேச மாட்டேங்கிறான், ஏன் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி ஒரு சிலரை பார்க்க நம்மளுக்கு தோணும். அதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. மாம்சத்துல ஒருவன் இருக்கும் பொழுது நம்மளை அடித்தால் திருப்பி அடிக்க தோணும், அல்லது நமக்கு ஒருத்தன் தீமை செய்தால் அவனுக்கு தீமை செய்ய தோன்றும். எப்ப தோன்றும்? இந்த உலக காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மாம்சத்துக்குரியவர்கள் அப்படி தோன்றும். என்னை திட்டான், அவனை திரும்ப நான் திட்டுவேன். என்னை அசிங்கமா பேசிவிட்டான், நான் திரும்பி பேசுவேன். இது உலக ஸ்டைல். ஆனால் என்னை, எனக்கு தீமை செய்கிறவர்களையும் நான் நன்மை செய்வேன். இது ஆவிக்குரிய ஸ்டைல். மாம்சத்திற்குரிய ஸ்டைல்ல நம்மளை என்ன ஒண்ணு அந்த உலகத்துல காட்டிக்கலாம், நம்ம பெரியார் போல காட்டிக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற இந்த இதன் பிரகாரம் நடக்கிறவன் தான் பெரியாளுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அடுத்ததாக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கடந்த வாரத்திலே நாவடக்கத்தை பார்த்தோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள். இந்த இரண்டாவது நாள பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுப்பு காணப்படும். எதன் மேல வெறுப்பு காணப்படும்? இந்த உலக மக்கள் மேல அல்ல, இந்த உலகத்திலே நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்து வெறுப்பு உண்டாகும். இந்த நாளிலே வெறுப்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு வெறுப்பா இருக்கும்? மனைவி வெறுப்பா, பிள்ளை வெறுப்பா, நண்பர் வெறுப்பா, இல்ல நல்ல ஒரு ட்ரெஸ் பண்றது வெறுப்பா, இல்ல ஒரு நல்ல வீடு கட்டி வாழ்வது வெறுப்பா? அது அல்ல. தேவன் வெறுக்கிற காரியம் இந்த உலகத்தை வெறுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இதோ வருகிறான் உலகத்தின் அதிபதி என்று பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அவன் ஏசப்பா கிட்ட வரும் பொழுது அவர்கிட்ட ஒரு ஆசையும் பார்க்கல. அவருடைய ஆசை எதுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே தான் அவருக்கு ஆசை இருந்தது. ஆக என்னால பிசாசான ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க பிரியமானவர்கள், இந்த இடத்துல பாருங்க, நம்ம வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்திட்டோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் இருவரும் கருக்குள்ள பட்டயம். அப்பா, பேசுகிற என்னையும் குத்தும், கேட்கிறவர்களையும் குத்தும். ஆண்டவரே, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் உத்தமன் என்பதற்காக அல்ல. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் மாத்திரம்தான், உம்முடைய கிருபை என்னோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரே என்னால் இந்த உலகத்திலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, கடைசி காலத்திலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி உம்மை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தாரும். ஆண்டவரே, பேசுகிற எனக்கும் கற்றுத்தாரும். ஆண்டவரே, நானும் ஒரு சாதாரண மனிதன். ஆண்டவரே, நாசியில சுவாசம் அல்ல மனுஷன். ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரை சீர்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைகள் என்னையும் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரை, உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா 3 காரியங்கள் இந்த உலகத்தை வெறுக்கணும் என்ற அந்த தலைப்புல 3 காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தை வெறுக்கிற காரியத்தை குறித்து பவுல் அழகாக சொல்லுகிறார். இதை ஏன் நான் பவுலை குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக இந்த உலகத்திற்கு நிருபங்கள் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, ரோமர் 12:2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். முதலாவது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இந்த நாளிலும் இந்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 காரியங்களிலும் முதலாவது மனம் புதிதாக வேண்டும். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 12:1 அப்படியே அப்படியே அப்படியேன்னா எப்படியே, அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசித்து சொல்றேன். அப்படியே அவர் சொல்றாரு பாருங்க பவுல், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நானும் சர்ச்சுக்கு போறேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் வருகிறது. புத்தாடைகளை நான் அணிந்து கொண்டு, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அதுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன். அங்க விக்கிரகங்கள்லாம் வைத்திருக்கோம். அதெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டு வருவேன். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மனம் புதிதாக இருக்கணும். ஏன் இந்த உலகத்திலே நாம அவர்களை போல ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவர்கள் எதை ஒண்ணு செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம அடுத்த மதத்தை குறித்து பேசுவதற்காக அல்ல, என்னென்னவோ செய்யறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துங்க ஐயா. ஏன் எதுக்காக உங்களை நான் அழைத்து கொண்டு வந்தேன் அந்த காரியத்தை பாருங்க. என்ன அழகா சார், அப்படியே அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அதுக்கு முன்பான வசனத்தை பாருங்க. ஏன் இப்படி இருக்க சொல்றாரு, எதுக்காக நம்மளை இப்படி ஒடுக்க சொல்றாரு, ஏன் இப்படி நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய ஒரு மன விருப்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில பாத்தீங்கன்னு சொன்னா ரோமர் 11:36 வசனம் பாருங்க. இந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்ததுதான் தொடங்குறது. என்ன வசனம் தொடங்குறது? 12வது அதிகாரம் தொடங்குறது. அப்போ அந்த 11வது அதிகாரத்துல 36வது வசனம் பாருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த காரியங்களை சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லினா, நாம கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம நம்மளுடைய நோக்கம், செயல், எண்ணங்கள் எல்லாமே யாரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பவுல் இன்றைக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். நிச்சயமாகவே அவர் எத்தனை பேருக்கு இந்த நிருபங்களை, இந்த உலகத்திலே படிக்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்களுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. இந்த உலகத்துல நாம் எப்படி ஒண்ணா வாழ்ந்து விடலாம் இல்லைங்க பிரியமானவர்களே. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களாக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. தன்னை எல்லாவற்றிலும் ஒடுக்க வேண்டியதா இருக்கிறது. பேசுகிற வார்த்தையிலே, வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தன்னை ஒடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நான் மற்றவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகம். ஒரு செல்போனை எடுத்து நம்ம ஸ்கால் பண்ணோம்னா என்னென்னவோ வருகிறது. எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் பார்த்து எப்படி ஒண்ணா வாழ்ந்து விடலாம் என்று முடியாது. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவரை மகிமைப்படுத்தணும்னா எப்படி மகிமைப்படுத்தணுங்க?
சொல்றாரு பாருங்க, அந்த 12வது 1வது வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்றார். தயவு செய்து இப்படி இருங்கப்பா. யாருக்கு எழுதுறாரு? ரோமருக்கு எழுதுறாரு. மோசமான இடம் அது. அங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறவர்கள் உண்டு. அந்த இடத்துக்கு அந்த ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களை வேண்டிக் கொள்றேன், இப்படி வாழுங்க. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வருகிற கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாறுங்கள். டிரான்ஸ்ஃபார்மர். அதனாலதான் யோவான் வரும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவன் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தால் மாத்திரம் போதாது, ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. எங்களது ஜெனரேஷனாக கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலும் போதாது, மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். பணத்தின் மேல மோகமா, புகழின் மேல மோகமா, அல்லது இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மேன்மை குறித்து பெருமையா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற இந்த இயேசு கிறிஸ்து நாம் எதிர்கொள்ள காத்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரையிலே நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் அநேகர் இருக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பண்ற அட்டுழியம் அநியாயம் பயங்கரமாக இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். அதற்காக அல்ல, புத்தி உள்ள ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை. நம் மனம் புதிதாகிறதுனாலதான் அந்த புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியும். எதற்காக? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. என்னை மகிமைப்படுத்துகிறவனையே நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தது மனம் புதிதாக வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனம் புதிதாக இருக்கிறாலே மறுரூபமாகுங்கள். நம்மளுடைய எண்ணங்களே சுத்தமா மாறணும்னு சொல்லி விரும்புகிறார் பவுல். எதற்காக? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. முதலாவதாக மனம் புதிதாக வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம், அல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா எபேசியர் 4:23 நான் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கிறிஸ்துமஸ் வருகிறது, நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? புதிய மனுஷனாய். பாருங்க என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4:22 வாசிக்கிறேன். அந்தப்படி முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையானவர்களாக, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக நாம் மறுரூபமாய் இந்த புதிய மனுஷனாய் மாற வேண்டும்.
நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குடிக்கும் போது குடிக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல இருந்து நான் அடுத்த வருஷத்துல இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வருஷத்துல ஃபுல் டைட்டா ஆவாங்க. அடுத்த வருஷம் ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிற சில பேர், ஆனா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். அதனால்தான் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில நாம என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோன்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்காவது தெரியுமா நான் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவேன், இல்லை அடுத்த வருஷம் போவேன்? சொல்லவே முடியாது. தேவன் என்னைக்கு நம்மளை அழைக்கிறாரோ அன்னைக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. டெம்பரவரி லைஃப். இந்த உலகத்திலே எத்தனையோ அழகான வீடுகளை கட்டுகிறார்கள். தன்னுடைய மனைவிக்காக 1000 கோடியில வீட்டை கட்டியிருக்கிறார் ஒரு மனுஷன், ஒரு கோட்டீஸ்வரன். அவர் போகும்போது அந்த ஒரு பிட்டு கூட எடுக்க முடியாது. அவர் போடுற கடைசியில் அந்த கோட்டை வேணா விட்டு விடுவாங்களே தவிர விட்டை கூட தொட முடியாது. அந்த 1000 கோடியில கட்டின அந்த மாளிகையை தொட விட முடியாது. அது யாருக்கும் புரியல. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், இருக்கும் பொழுது மற்றவர்களை ஒடுக்கணும், இருக்கும் பொழுது மற்றவர்களை நெருக்கணும் என்று சொல்லிதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிரியமானவர்களே, அது பழைய மனிதன், இந்த உலக வாழ்க்கை. அதை தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்ட. இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை வெறுக்கணும். நமக்குன்னு ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வண்டி, இப்படி இந்த தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக இருக்கிறது எவனும் தப்பு சொல்ல மாட்டான். ஆனால் இந்த உலகத்தை பார்த்து எதை வெறுக்க சொல்லுகிறார்? 1000 கோடியில நீ வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது மற்றவர்களை வருத்தி அந்த பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை வெறுக்க வேண்டும். லஞ்சம் வாங்குவதை வெறுக்க வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றுவதை வெறுக்க வேண்டும். மற்றவர்கள் குடும்பங்களை அழிக்க நினைப்பதை வெறுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்வதை வெறுக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒத்த வேஷம் தரிக்காத நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒன்னா வாழான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக அழைக்கப்படல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். பழைய வாழ்க்கையை மாற்றுவோம். பழைய மனுஷனை களைந்து போடுவோம். புதிய மனுஷனாய் மாறுவோம். என்னை உட்பட சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, எனக்குள்ளே என்ன தீய எண்ணங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே என்ன கசப்பு இருக்கிறது, எனக்குள்ளே என்ன வைராக்கியம் இருக்கிறது, இதை எல்லாவற்றையும் களைந்து போட்டு, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடப்படுவோம். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, நான் வாசிக்கிறேன், அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இன்றைக்கு பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், செய்கிற இடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனைகள் வரும். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த கோபம் நிலைத்திருக்க கூடாது. ஏன் அந்த கோபம் நிலைத்திருக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ கணவன் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அது மாலைக்குள்ள தனிய கடவுதுன்னு ஏன் வசனம் சொல்லுது தெரியுங்களா? அதை நம்ம தனியாம இருந்தோம்னா அது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிசாசானவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவரா இருக்கும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பிசாசு என்ன பாருங்க, அது இதை நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிகள். ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னா,
எப்படியாவது இவனை தீர்த்து கட்ட வேண்டும். அந்த கோபம் வைராக்கியமாக இருக்கும் பொழுது எப்படியாவது இவனை தீர்த்து கட்ட வேண்டும், எப்படியாவது இவனை பழி வாங்க வேண்டும், எப்படியாவது இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை பழி வாங்கக்கூடிய எண்ணம் நமக்கு வருகிறது. அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவருக்கு இடம் கொடாமல் இருங்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் உடனே ஒருத்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டு விடுங்கள், உடனே மனம் திரும்பி விடுங்கள், உடனே அவர்களோடு கூட ஒப்புரவாகி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசுக்கு இடம் கொடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறார். அதுதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது இருக்கிறது. நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும். கடந்த காலங்களிலே நீங்க பார்த்திருப்பீங்க, பழிக்கு பழி வாங்குவதற்காக ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள். ஏன்? அவங்க உலகத்துக்குரியவர்கள், அவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பழி வாங்குற எண்ணம் உள்ளதா இருக்கிறது. ஆகையினாலே அந்த பழி வாங்குற எண்ணம் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்குரிய எண்ணம் இதை வெறுக்க சொல்லுகிறார். அதுதான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்துக்காரங்க எப்படி நடந்து கொள்கிறார்களோ, உலகத்துக்காரங்கள் எப்படி செய்கிறார்களோ, உலகத்துக்காரங்கள் என்ன பண்ணுகிறார்களோ அது போல நீங்க பண்ணக்கூடாது. அதற்காகத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. பாருங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த கேரக்டர் நமக்குள்ளே வரும், ஆவிக்குரிய தன்மைகள் நமக்குள்ளே வரும். இந்த மாதிரி உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே வராது. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதைதான் பவுல் அழகாக சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நேரம் இல்லாததினாலே நான் இந்த செய்தியை சீக்கிரம் நான் முடித்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவதாக பார்த்தது, முதலாவதாக பார்த்தது மனம் புதிதாக வேண்டும். ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் வசனம் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். முயற்சி பண்ணணும் பிரியமானவர்களே, நாம முயற்சி பண்ணணும், கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பு, தேவன் மேலே நம்ம வைக்கிற அன்பு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இந்த உலகத்து மேல நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, உலகம் எப்படியெல்லாம் செய்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்யலாம்னு சொல்லி நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, வாலிப பெண்கள் மேலே அவர்களுக்கு ஆசை வரும், அன்பு வரும். கடந்த நாட்களில் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல எக்மோர் பார்க் ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான வாலிப சகோதரன் தலையெல்லாம் முடியெல்லாம் பீத்து கொண்டு, அப்படி சொல்லாதே என்று சொல்லி அந்த பெண் இடத்தில் பேசுகிறான். அந்த பெண், என்னை மறந்து விடு, நான் திருமணமாக போகிறது எனக்கு என்று சொல்லி இந்த பையன் அந்த பெண் மேல வைத்த அன்பின் நிமித்தம் பைத்தியக்காரனை போல அப்படி இப்படியே சுத்திக்கிட்டு போன்ல கத்துறான். அதை பார்க்கும் பொழுது என் உள்ளமே உடைகிறது. அந்த சகோதரன் அந்த பெண்ணிடத்துல ரியாக்ஷன் காட்டுறத பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க வண்டியில போய் விழுந்து செத்துருவான் போல. அவ்வளோ ஒரு டென்ஷன்ல கத்திக்கிட்டு கூக்குரல் இட்டுக்கிட்டு, அந்த பிசாசு கொடுக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது பாருங்க. பிள்ளைகளை சாகடிக்கிற அன்பா இருக்கிறது, பிள்ளைகளை அழிக்கிற அன்பா இருக்கிறது. அந்த பையனை பார்த்துட்டு நான் கலங்கிட்டேன். கொஞ்ச நேரம் அந்த பையன் கத்தி அப்படி போயிட்டு வந்து கத்திக்கிட்டே இருக்கான். நான் போய் தோள் மேல கை போட்டேன் அந்த பையனை. ஏன்னா அவன் தன் நிலையை மறந்துட்டான். தன் நிலையை மறந்து அந்த பெண்ணோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த பெண் அவனை அசட்டை பண்ணி விட்டான், கதறலாம். உடனே தோள் மேல கை போட்டு,
பக்கத்தில் வந்து உட்கார வைத்து அவனிடத்துல இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி, தம்பி, இந்த உலகத்திலே நாம் வைக்கிற அன்பெல்லாம் ஒரு நாள் முடிந்து போயிடும்பா. நீ எவ்வளவு அழகா இருக்கிற, உனக்கு என்ன பெண்ணா கிடைக்காது. எதற்காக நீ அதற்காக நீ உன்னை மாய்த்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் தம்பி. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவன் மாறணும். அவன்கிட்ட சொன்ன, தம்பி, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ இதை விட அழகான பெண்ணை நீ திருமணம் செய்வாய். நீ நன்றாக இருப்ப தம்பி. தயவு செய்து இந்த ஒரு மன உடைத்திலிருந்து நீ வெளியில வா. உன்னை இயேசு நேசிக்கிறார். அவருடைய அன்பு அகாப்பே அன்பு. நீ அவர் மேல அன்பு வைத்துப்பார். உன்னை தேடி எத்தனை பெண்கள் ஓடி வருவார்கள் என்று நீயே பார்ப்பார். உன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கொள். நீ நன்றாக வாழ கற்றுக்கொள். அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசுதான். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த இயேசுவின் அன்பு மாறாதுப்பா. அந்த இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது தம்பி என்று சொல்லி அந்த சகோதரனிடத்தில், அந்த பிள்ளையினிடத்தில் நான் சொல்லும் பொழுது அந்த சகோதரனுடைய முகம் மாறியது. அவன் ஒரு ஆசிஷியல் பையனை போல மாறிவிட்டான். பாருங்க, இந்த இயேசுவின் அன்பு எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி. இந்த உலகத்தின் அன்பு அல்லங்க. இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாயைங்க. இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் விட்டு நம்மள ஒழிந்து போய்விடும். ஆனால் என்றுமே அழியாத அன்பு இயேசுவின் அன்பு. மூன்றாவதாக அவருடைய அன்பு. இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். உலகத்திலே ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள். உலகம் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். இந்த கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. இதை நான் உங்களோடு கூட விரும்பி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வசனங்களிலே நம்மளை தேற்றுவாராக. முதலாவதாக மனம் மாறணும். இரண்டாவதாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் இதை தியானிக்க வேண்டும். மூன்றாவதாக உண்மையான அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கடைசி வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நாம சகலத்தையும் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் மேலே அன்பாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உலகத்தில் உள்ளவர்களின் மேலே நீ அன்பு கூறாதிருங்கள். இந்த அன்பு இயேசு மேல் கூறுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இந்த முதலாவது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இன்றைக்கு என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற அன்பு, அகாப்பே அன்பு. எல்லா அன்புக்கும் மேலான ஒரு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அகாப்பே அன்பு. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பார்த்த இந்த வேத வசனங்கள் நம்மை புடமிடட்டும், நம்மை பலப்படுத்தட்டும், நம்மை சீர்படுத்தட்டும், நம்மளை ஸ்திரப்படுத்தட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பாருங்கன்னு சொன்னா முதலாவதாக என்ன பார்த்தோம்? மனம் மாறணும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதம் மாத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. மதத்தை மாத்துறதுக்கு ஒருவனாலையும் முடியாதுங்க. நீங்க மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் அன்னைக்கு யோவான் சொல்லி கொண்டு வந்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ஏசப்பா சொல்றாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறாரே தவிர, ஏன் மனம் திரும்புதல் விரும்புகிறாரு கேட்டீங்கன்னா, அவர் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து பேசவில்லை, பரலோகத்தை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, அவர் சொல்வதெல்லாம் பரத்தை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. மனம் திரும்புதல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால்தான் மனம் புதிதானாதான் புத்தி உள்ள ஆராதனை நாம் செய்ய முடியும். ஆலயத்திற்கு சென்று புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் மாற வேண்டும். அடுத்தபடியாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதே பழைய குடி பழக்கம், அதே பழைய கெட்ட எண்ணம், அதே பழைய மோசமான நோக்கங்கள், எண்ணங்கள் வைத்துக்கொண்டு நாம போய் என்ன பண்ண முடியாது? ஆலயத்துல ஆராதனை செய்ய முடியாது, புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியாது. இன்றைக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட மனிதனை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு வேறு விதமாக தெரியும். அவன் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவனாய் இருப்பான், அவன் மனம் மாறினவனாய் இருப்பான், அவன் புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருப்பான், அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தேவனிடத்தில் அன்பு கோருகிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துமஸை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு மனம் மாற்றுகின்ற ஒரு கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் அன்பு செலுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இதை நாம் தியானிப்போம். உங்களுக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற என்னையும் தேவன் மாற்றணும். என்னுடைய சுய எண்ணங்களை மாற்றணும். எனக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை அடியோடு வேரோடு பிடுங்கி போடணும் என்று சொல்லிதான் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்த எங்களை ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரை, என்ன குறைகளோடு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. கர்த்தாவே, குடும்பத்தில் என்ன குறைகள் இருப்பது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை. அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடணும்ப்பா. எந்த ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் தகப்பனே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லோரும் ஒரு சமாதானத்தோடு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வியாதியோடு யாரும் கிறிஸ்துமஸுக்குள்ளே கலந்து கொள்ளாதபடிக்கு வியாதி உள்ளவர்கள் மேலே உங்களுடைய கரத்தை வையுங்கப்பா. அந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே.
சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தவறான எண்ணங்களை கொடுக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் இந்த கிறிஸ்துமஸை இப்படியே கொண்டாடணும் அப்படி கொண்டாட நினைக்கிற அந்த பொல்லாத எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால வேரோடு அறுந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.